கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு புதிய தமிழகம் வளர்ந்திருக்கிறது. ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஒரு புதிய முதல்வர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். நடிகர் விஜய். தன்னுடைய பெயரை அவர் சி. ஜோசப் விஜய் என்னும் நான் என்று தான் அவர் குறிப்பிட்டார். ஒரு பிரம்மாண்டமான விழா. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நண்பர்கள், உறவினர்கள், முதல்வர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள், மேலும் பலர் முக்கியமாக யாரெல்லாம் அழைக்கப்படணுமோ அவர்களெல்லாம் இருந்தார்கள். விஜய் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் அவருடன் கூட 9 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த 9 பேருமே ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு. இந்த ஆர்டர், இந்த புரோட்டோகால் ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதுதான் சீனியாரிட்டியை நியமிக்குது. அதுக்கும் முன்னால காங்கிரஸிலிருந்து நிச்சயமாக 2 அமைச்சர்களாவது சேருவார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு வெளியில அமெரிக்காவிலிருந்து இன்னும் ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வரக்கூடும். கம்யூனிஸ்டுகள் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்து ஆதரவுன்ட்டாங்க. ஐடியலி திமுகவிடமிருந்து பிரஷர் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் சேர்ந்திருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் திமுகவையும் மகிழ்விக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அமைச்சரவையில் சேராமல் வெளியில் இருக்க போகிறார்கள் அப்படின்னு தெரியுது. உண்மையில கம்யூனிஸ்டுகளை விட்டுடுவோம். அவங்களுடைய திங்கிங் அலாதியானது. மற்ற 2 கட்சிகளும் முஸ்லீம் லீக் தங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். முதல்ல இந்த கட்சியிலேயே தமிழக வெற்றி கழகத்திலேயே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் நிச்சயமாக அமைச்சரவைக்குள் இருக்க போகிறார்கள். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய உறுப்பினர்களில் 2 பேரில் ஒருவராவது அமைச்சராகிறதும், விடுதலை சிறுத்தைகளில் 2 பேரில் ஒருவராவது அமைச்சராவதும் அவர்களுக்கும் நல்லது, இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் நல்லது. அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. யூசுவலி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிட்டு, கையெழுத்து போட்டு, அது கவர்னர் அது கவுண்டர் சைன் பண்ணிட்டு, அவ்வளோதான், கலைந்து போய் விடுவார்கள். முடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா நேரா செக்ரட்டேரியட் தான். அதுக்கு அடுத்து ஒர்க்கெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிபார்ச்சர்ல இவர் என்ன பண்ணாருன்னா, நான் இங்கேயே மக்களுக்கு முன்னேயே சில கோப்புகளில் கையெழுத்திடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நான் மக்களோடு பேசப் போகிறேன். அதில் 2 நடந்தது. ஒண்ணு அவருடைய கோப்பு என்னென்னலாம் கையெழுத்து போட்டார் அப்படின்னு பார்ப்போம். 3 விஷயங்கள்ல அவர் கையெழுத்து போட்டாரு. அதுல முதலாவதாக கரண்ட் யூனிட். மின்சாரம் இத்தனை யூனிட்டுகள் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு முதல் 100 யூனிட் இலவசம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுல திமுக ஆட்சி வந்த பொழுது அவங்க முதல் 100 யூனிட்டுகளுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய மொத்த கன்சம்ப்ஷன் 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்கு கீழ இருக்கணும். அப்படி இருந்தால் முதல் 200 யூனிட் 200 நம்பர் 200 உங்களுக்கு இலவசம். அதற்கு மேல 200க்கு மேல என்ன இருக்கோ அதற்கு நீங்கள் பணம் கொடுத்தால் போதுமானது. முதல்ல இதோடைய லாஜிக் என்ன? ஸோ என்னுடைய பொருளாதார கருத்துக்களின் பின்னணியில இது மகா அபத்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். நீங்க 25, 50, 75, 100, 115 ஏதோ ஒரு நம்பர் இலவசம் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? இதுக்கு ஒரு சாலிடான ஒரு கிளாரிட்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 8 சொச்சம் வரைக்கும் போகுது கமர்ஷியல் பவர். வீடுகளுக்கு ஒரு சுமார் ரூ. 6. இதை நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை, ஒரு ரேஞ்ச் சொல்கிறேன். ஸோ ரூ. 6 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. 200 கொடுக்குறீங்க அப்படின்னா பலர் 200ஐயும் முழுசாக பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் ஒரு ஏசி யூனிட் வச்சு அந்த ஏசியை ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கனாலே அது எக்கச்சக்கமாக பவரை குடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் 2 மாதத்துக்கான கணக்கு பண்ணுறீங்க. ஸோ அதுதான் அடிப்படை. அப்போ 2 மாதத்தில் 2 மாதம் ஏசி, முக்கியமாக சம்மரில் அது தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸிங் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுப்போம். பலர் அப்போ ஏசியே பயன்படுத்தாதவர்கள், ஃபேன் மட்டும் பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 200 கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஆவரேஜ் கன்சம்ஷனாக நான் ஒரு 125 இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஹையஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு ரேட்டை நான் சும்மா ரூ. 6 கணக்குக்காக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு 600லிருந்து 800 ரூபாய் வரைக்கும் அது உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். தோ ஒருவர் 200 யூனிட்டும் அவர் ஃப்ரீயாக பெறுகிறார். ஏன்னா அவர் 205 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காருன்னா 200ம் ஃப்ரீ, 5 யூனிட்டுக்கு அவர் காசு தர்றாரு. 200ம் ஃப்ரீனா ரூ. 1200 வரைக்கும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை ரூ. 1200 வரைக்கும்
உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மாதத்துக்கு மேக்ஸிமம் ரூ. 600. இப்போ சுமார் ரூ. 7,200 உங்களுக்கு ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொடுக்கப்படுது. ஒரு மின் அட்டைதாரருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த சப்சிடியின் பலன் என்ன? இது வந்து உண்மையிலேயே நீடி பர்சனுக்கு தான் போகுதா? இப்போ நீங்க சொல்லிடுவீங்க, இந்த 500ங்கிறது வந்து அத கொடுக்குது. ஸோ 500க்கு மேல பயன்படுத்துபவர்கள் நான் நீடி. எதற்காக இந்த சப்சிடி? மக்கள் வந்து இந்த ரூ. 500 இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ரூ. 600 இல்லாமல் மாதம் ரூ. 600 இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரா குடுத்துருங்க இத. நீங்க ஏன் வந்து தொல்ல பண்றீங்க எலக்ட்ரிசிட்டி அமைப்ப? டான்ஜெட்கோவ ஏன் தொல்ல பண்றீங்க? அவங்களுடைய கால்குலேஷன்ல ஏன் போய் கழுத்திருக்கிறீங்க? அவங்க புரோகிராம மாத்தணும், பில்லிங் சிஸ்டத்துல. இதெல்லாம் தேவையே இல்ல. ரேஷன் அட்டையில எல்லாருக்கும் காசு குடுத்துடுறீங்க. அதுல நீங்க வந்து மொத்தமா ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, பிரேக்கப் குடுத்துருங்க கிளியரா. இந்த கால்குலேஷனே வேண்டாம். அப்பா எலக்ட்ரிசிட்டி சப்சிடி ஃபார் எவரிபடி ரூ. 500 மாசத்துக்கு ரூ. 500 நீங்க அத என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அப்படின்னு சொல்லிருங்க பேசாம. எலக்ட்ரிசிட்டிக்கு ரூ. 500 உணவு அப்படிங்கிறது வந்து அதோடைய ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கு. யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு. யாரும் ஃபேன் இல்லாம இருக்கக்கூடாது. யாரும் ஏசி இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்லாம் நீட்டிக்க முடியாது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அபத்தத்த வந்து யாராவது சுட்டிக்காட்டணும். ஸோ எனிவே போட்டாச்சு. கையெழுத்து போட்டாச்சு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா, அப் டூ 200 யூனிட்ஸ் ஓவர் அ 2 மந்த் பில்லிங்ல ஃப்ரீ அப்படின்ட்டு. சரி, இதுக்கு மேல நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல. தூக்கி விட்டுருவோம் அடுத்து. அடுத்தது வந்து அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. இதுவுமே தேர்தல் வாக்குறுதி. அது ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட வருது இது. அடுத்தது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அதிமுகவும் பேசியது, தவேகவும் பேசியது, மற்ற கட்சிகளும் பேசினார்கள். திமுகவை தவிர எல்லாரும் பேசிட்டாங்க. திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரேமலதாவுமே ஒரு இதுல, "என்னங்க இந்த கட்சி, திமுகவுடைய ஆட்சிய பத்தி என்ன குறை சொல்லுவீங்க? ஒரு குறையுமே கிடையாது. 2 பிரச்சனை தான். போதை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. அந்த 2 பிரச்சனைய தவிர ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க சொல்ல முடியுமா?" அப்படின்னு ஒரு கூட்டத்துல பேசிட்டாங்க. அதான். அந்த 2 பிரச்சனைய மையமாக வச்சு, இது ஆப்டிக்ஸ். ஏன்னா நான் ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்லிடுறேன். இது வந்து இப்பொழுதைக்கு ஒரு கண்கட்டு வித்தை. அதுல கையெழுத்து தான். ஒண்ணு வந்து சிங்கப்பெண். இந்த பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா? பெயர்லயே ஒரு ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணணும்ன்ட்டு. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரெகுலர் போலீஸ் தானங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வேணா வந்து சட்டையில வந்து ஒரு சிங்கம் ஒண்ணு, சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு சிங்கம் "வா" அப்படின்னு கத்துற மாதிரி வாய பொளந்துக்கிட்டு வேணா வைக்கலாம். அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அவங்க தெருவுல போற ஒருத்தர வந்து பாஞ்சு ஓங்கி அடிச்சா 1 1/2 டன்டான்னு அடிக்க முடியுமா? சிங்கம் அப்படிங்கிறதுனால? முடியாது. அவங்களும் அதே லா அண்ட் ஆர்டர் பேசிஸ்ல தான். இப்ப யாராவது ஒருத்தர் பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் இழைத்தால், நீங்க அவங்கள கைது பண்ணி அதே ஜெயில்ல தான் வைக்கணும். சிங்கப்பெண் ஜெயில் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே கோர்ட்டுக்கு தான் கொண்டு போணும். சிங்கப்பெண் தனி நீதிமன்றம் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ முதல்ல நீங்க வந்து வேண்டுமென்றால் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைத்தால், அதற்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கு. பொதுவான இப்போ வந்து உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ் மாதிரியான புது சட்டங்கள். முன்னாடி வந்து ஐபிசி அப்படின்னு இருந்தது இல்லையா? அதற்கு பதில் இப்பொழுது வந்து பிஎன்எஸ்எஸ்ன்னு மா மாற்றப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட தேசம் முழுமைக்குமான ஒரு சட்டம் இருக்கு. அதைத் தவிர மாநில அரசுகளுக்கு தனியாக தங்கள் மாநிலத்துக்கென்று சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து பெண்கள் பாதுகாப்புக்குன்ட்டு. அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஒரு பெண் ஓடும் பஸ்ல வந்து அவங்க விஷமிகளால், கல்லூரி பையன் அல்லது வேலையில்லா பையன் ஒருத்தனால அவங்க பாதிக்கப்பட்டு, அவங்க பஸ்ல போயிட்டுருக்காங்க. கீழ வண்டியில வந்து அவங்க மேல கைய வச்சு இது பண்ண உடனே அவங்க கீழ விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அதற்காக வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஈவ் டீசிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையில ஒரு ஒரு அது ஒரு அரைகுறை வார்த்தை அது. அந்த பேரெல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்ல. அத வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு தான் நம்ம வைக்கிறோம். அந்த குற்றத்துக்கு மிக கடுமையான தண்டனைகளோட நம்ம ஒரு சட்டம் இயற்றியிருக்கோம். அதை இன்னும் கடுமையாக்கலாம். வன்புணர்வுக்கு எதிரான தண்டனைகளே கடுமையானவை. அதை இன்னும் கடுமையாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து ரொம்ப மாடர்ன் சில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த பிளாக்மெயிலிங், ஒரு தகாத செயல்ல ஈடுபட்டு, அத படம் பிடிச்சுட்டு, அதையே வைத்துக்கொண்டு மிரட்டி, மிரட்டி மேலும், மேலும், மேலும் இணங்க வைப்பது. இல்லன்னா அத பப்ளிக் சர்க்குலேஷன்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது. இப்படி பல பிரச்சனைகள் வந்து பெண்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் எதிர்கொள்கிறார்கள். சமீபத்தில மிகப்பெரிய கேஸ் ஒண்ணு வேறு மாநிலத்தில ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில நடந்தது.
ஸோ பெண்கள் வந்து தெருவில், படிக்கும் இடத்தில், வேலை பார்க்கும் இடத்தில், வீட்டில் என்று பல இடங்களில் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார். ஸோ அதை கடுமையாக தடுத்து நிறுத்துவது அப்படின்னா, அதற்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் திங்கிங் வேணும். அது வந்து சிங்கப்பெண் படை அப்படிங்கிற ஒண்ணால வந்து எப்படி அத டேக்கிள் பண்ண முடியும்? அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அது இருக்கட்டும். அது வந்து இட்ஸ் இம்பார்டன்ட். அத அவர் வந்து தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சிக்கு அவர் சொல்லியே ஆகணும். 3வது போதை. போதைக்கு எதிரான நடைமுறைன்னு. அதுவும் வெறும் ஒரு கையெழுத்து தானே தவிர, வாட் இஸ் த ப்ராசஸ்? என்ன பண்ண போறீங்க? இப்போ போதைய வந்து எதெல்லாம் போதையில வரும்? அதிலேயே வந்து ரொம்ப மென் போதை, போதை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அது 2க்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. சிந்தெடிக் இன்னைக்கு வர்றது எல்லாமே இந்த நம்ம சொல்ற சும்மா அந்த கஞ்சா செடி, பாப்பி சீட்ஸ் அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க இன்னைக்கு மக்கள். மேனுஃபேக்சரிங்கும் சிந்தெடிக்கா இருக்கு. ஃபென்டனில் போன்ற எண்ணற்றவை. அத எப்படி தடுப்பது? அது எப்படி தமிழகத்தில் உற்பத்தி செய்வதை தடுப்பது? ஒரு சின்ன லேப் ஸ்பேஸ் இருந்தா போதும். அதெல்லாம் பண்ணிடலாம். மெத்தம்ஃபெட்டமைன் அப்படின்னு சொல்றது, சூடோ எஃபிடரின் போன்ற அதற்கு மெத்தம்ஃபெட்டமைன் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் வந்து நீங்க எப்படி தடுக்க போறீங்க? காம்ப்ரிஹென்சிவா. நீங்க இந்தியால ஒரு மாநிலம். எல்லை வழியாக உள்ளே வந்தால் என்ன செய்வீர்கள்? அதை உற்பத்தி செய்பவரை எப்படி என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறீங்க? அதை பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுபவரை என்ன செய்ய போறீங்க? தெரு ஓரத்தில சின்னதா கூல் லிப்போ இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த பொட்டி கடைகளில் வைத்து அப்படியே 1, 2 தெரிந்த ஆட்களுக்கு மட்டும் தள்ளி விடுவதை, அதை என்ன செய்ய போகிறீர்கள்? இத வந்து நீங்க எப்படி காம்ப்ரிஹென்சிவா இத எப்படி அப்ரோச் பண்றீங்க? சரி இதை பயன்படுத்துபவரை என்ன பண்ண போகிறீர்கள்? ஸோ இதுக்கான ஒரு வைடர் திங்கிங் இதுல வந்து சோசியலாஜிக்கல், சோசியாலஜி, சைக்காலஜி போன்ற பலவேறு தரப்புகளில் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்த சமூகத்தை அணுக வேண்டியிருக்கிறது. இது வெறும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை மட்டுமல்ல. ஒருவர் போதையை ஏன் நாடுகிறார்ங்கிறதுக்குள்ளலாம் போக வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் அவர் கையெழுத்து போட்டாரு. ஏகோபித்த கரகோஷம். அதற்கு பிறகு அவர் வந்து "என் நெஞ்சில் குடியிருக்கும்" அப்படின்னு ஆரம்பிச்சு அவருடைய ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்தாரு. அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது 2 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து நான் தான் ஒரே பவர் மையம். ஐ அம் த ஒன்லி பவர் சென்டர். யாராவது வந்து இது இந்த ஒரு பவர் சென்டர், அந்த ஒரு பவர் சென்டர் அப்படின்லாம் இங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டும் சொல்லல. வெளியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிக்னல் குடுக்குறாரு. நீங்க வந்து வெவ்வேறு ஆட்கள பவர் சென்டர்ன்னு நெனச்சு அவங்கள்ட்ட போயி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி ஏதாவது வீலிங் டீலிங்லாம் போட்டீங்கன்னா ஒழிச்சிருவேன். ஐ வில் நாட் அலோ. இது வந்து வார்த்தை. செயல்பாட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட எக்ஸ்டென்ஷனா அவர் சொன்னது, என்னுடைய கட்சியில யார் ஊழலை நோக்கி போனாலும், அதை நான் ஒழித்து விடுவேன். அதற்கான இடமே கிடையாது. நான் பைசா வாங்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து டைரக்ட் டச் வித் பீப்பிள். என்னதான் வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல பிரதிநிதிகள் இருக்காங்க. பிரதிநிதிகள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் முதல்வராக அப்படின்னாலும், நான் வந்து நேரடியாக வாக்காளர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ யாராவது தவறான வழிமுறைகளுக்கு போனா, என்கிட்ட பேசுங்க. எப்படி பேசப் போறோம்னு தெரியாது. முதல்வர கூப்பிட்டு பேசப் போறோமா? தனிச் செயலர் இருப்பார். அவர் வழியா பேசுவோமா? WhatsApp அனுப்புவோமா? தெரியாது. ஒரு இடத்துல அரசு துறைக்குள்ள தவறு நடந்தால். ஸோ இத நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து கட்சி, கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்பன்னா எம்.எல்.ஏக்கள், அவர்களுக்கு மேல மினிஸ்டர்ஸ், அவருக்கு மேல சீஃப் மினிஸ்டர். ரைட்டா? 2வது பியூரோக்ரசின்னு ஒண்ணு இருக்கு. அத அவர் இனிமே தான் கட்டுப்படுத்தப் போறாரு. பியூரோக்ரசி ஊழல் செய்தால் என்ன செய்வீர்கள்? அத பத்தி அவர் சொல்லல. அது பிற்பாடு வச்சுப்போம் நம்ம. இதுதான் வந்து ஒரு யூனிட்டா பார்க்கிறேன். 2வது அவர் வந்து திமுக சுத்தமாக பட்ஜெட்டை துடைத்து வைத்து விட்டது. இதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய 2வது சால்வு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்படியும் பலவேறு விஷயங்கள நான் செஞ்சு முடிச்சுருவேன். நான் உங்களுக்கு குடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நான் செஞ்சுருவேன். ஆனா, நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இனிமே தான் நாங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இனிமே தான் பார்க்கணும். கஜானா காலி அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாரு. அது அவருக்கு ஒரு கட் ஃபீலோ இல்ல தெரியுது. ஸோ, இப்ப நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்ப கையெழுத்து போட்டாச்சு. மின்சாரம் இன்னும் கொஞ்சம் அதிக இலவசம் அப்படின்னு. அது தவிர சில ப்ராமிசஸ் இருக்கு. எக்கச்சக்க ப்ராமிசஸ் இருக்கு. அதுல ஒரு 4, 5 ப்ராமிஸ் மட்டும் சொல்லுவோம். மாதம் 2,500 அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. சரியான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. ஓகே. ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது 2 1/2 மடங்கு ஆக்குறாரு. 2,500 அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து கல்யாணம் ஆற பெண்களுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கம் திட்டம்.
அது திரும்ப கொண்டு வர்றாரு. டிஎம்கே அதை ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் தாலிக்கு மட்டும் என்ன தங்கம், உனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வந்து மோதிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ட் நம்பர்ஸ். இது கன்னாபின்னான்னு குழந்தைகள் பிறக்கிற போறதில்ல. வீட்டுக்கு 2500ங்கிறதோட ஒப்பிடும்போது இது அப்படி கிடையாது. எல்லா பஸ்லயும் அப்படின்னா, வெறும் டவுன் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல, செலக்டிவ் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல, பெண்களுக்கு எல்லா பஸ்லயும் ஃப்ரீ அப்படின்னு. தட் இன்க்ளூட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ். சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு, தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு, திருநெல்வேலியிலிருந்து கும்பகோணத்துக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி வரும். இப்ப இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மென்ட்க்கு யாரு காசு தரப்போறா? அதே கஜானா தான். அதுக்கப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு. இப்படி பல்வேறு உதவித்தொகை கணக்கே கணிசமா வரப்போகுது. ஸோ இந்த கணிசமா வரப்போகிறத நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு இல்ல. ஆனா அத கிளெவரா எனக்கு கிளாரிட்டி இல்லங்கிறத மட்டும் சொல்லாம, அவர் ஸ்ட்ரெய்ட்டாவே என்ன பண்ணிடுறாருன்னா, முந்தைய ஆட்சியின் மீது ஒரு பெரிய குறைய வச்சுர்றாரு. இதோட அவருடைய பேச்சு முடிஞ்சிருது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டாலின் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. பேச்சு தமிழ்லயே அவர் வந்து எழுதியிருக்காரு இத. அதெல்லாம் இருக்கு. எது? பணம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும், ஆட்சி திறமையும் தான் வேணும். அந்த மனசு எங்கள்ட்ட இருந்தது. ஆட்சி திறமையும் எங்கள்ட்ட இருந்தது. மனசு உனக்கு இருக்கா? ஆட்சி திறமை உனக்கு இருக்கா? ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச் டூ யூ. திறமை மட்டும் இருந்தா, மனம் இல்லன்னா குடுக்க மாட்டேன். மனம் இருக்கு, திறமை இல்லன்னா குடுக்க மாட்டேன். 2ம் வேணும். அத நாங்க கிளவரா நாங்க பண்ணோம். அப்டின்ட்டு இவர் வந்து பதில் சால்வோ ஃபயர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்ததும் சொல்றாரு. 5 ஆண்டுகளாக கோவிட் வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும், ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளிச்சு தான் நாங்க எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றினோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொச்சை தமிழிலும், கொஞ்சம் செந்தமிழிலுமாக மாறி மாறி. ஏன்னா அவருக்கு என்ன நெனச்சுட்டாருன்னா, அந்த ஜென்ஸினால தான் நமக்கு போச்சு, ஆட்சி போச்சு. இந்த ஜென்ஸிக்கு வந்து நம்ம திமுக மேடை தமிழோ அல்லது எழுத்து தமிழோ, செந்தமிழோ தெரியுமான்னு தெரியாது. அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓரவஞ்சனையும் சமாளித்து தான் அப்படின்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? எழுத்து தமிழ்ல வரும்பொழுது கொஞ்சம் டோன கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்துறாரு எல்லாரோடையும் பேசுறதுக்காக. அ அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. இது எல்லாரும் வந்து ஒளிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம். அனுமதிக்கப்பட்ட வரம்பு இருக்கு அப்படின்னா, அது ஒரு அப்பர் லிமிட். நீங்க அதுக்காக அந்த கடனை எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா மாநிலங்களும் அப்படி செய்யறது கிடையாது. சில மோசமான மாநிலங்கள் இருக்கு. இப்ப பஞ்சாப் இருக்கு. படுமோசமான மாநிலத்தில. ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு. மகா மோசமான மாநிலத்தில. அந்த இடத்த நோக்கி தான் வந்து தமிழகம் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து வருமானம்ங்கிறது எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட அந்த லிமிட்டுங்கிறது மாநிலத்தோடைய உற்பத்தியோட தொடர்புடையது. மாநிலத்தோட வருவாயோட அல்ல. நீங்க மாநிலத்தோட உற்பத்திய கணக்கு காமிச்சுட்டு, மாநிலத்தோட உற்பத்தியில இவ்வளவு வரைக்கும் வாங்கலாம்னு லிமிட் இருக்குங்கிறது உண்மைதான். மாநிலத்தோடைய வருவாயில உங்களுடைய கடன் எத்தனை சதவிகிதம்? பிஸ்கல் டெபிசிட் எத்தனை? எல்லாமே ஒரு வரம்புக்குள்ள தான் இருக்கு. வரம்புக்குள்ள இல்லைன்னா, உங்களால ஆட்சியே நடத்த முடியாது. வரம்புக்குள்ள தான் இருக்கு. ஆனா, ஒருத்தர் சொல்லலாம், "அப்பா என்ட்ட கடன் இருக்கு. ஆனா என்னுடைய கடன் வந்து என்னுடைய சிபில் ரேட்டிங் அலோ பண்ற அளவுக்குள்ள தான் இருக்கு. மேக்ஸிமம் ரூ. 5,00,00,000 கடன் வாங்கலாம்ண்ணா" அப்படின்னு சிபிலே ஒத்துக்கிறாங்க. அதனால நான் ரூ. 5,00,00,000 கடன் வாங்கிட்டேன். அவ்வளவு வாங்கணுங்கிற அவசியம் இல்லையே. கட்டும் சிட்டுமாக உங்களுடைய குடும்பத்தை நடத்தலாமே. உங்களுடைய நாட்டை நடத்தலாமே. உங்களுடைய மாநிலத்தை நடத்தலாமே. ஆனா நீங்க வெல்ஃபேர் பாலிசின்னு போயிட்டீங்கன்னா, கடன் வாங்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே இடத்தில் தான் திமுக இருக்கும் அதே இடத்தில் தான் அதிமுகவும் இருந்தது. திமுக இருக்கும் அதே இடத்தில் தான் திருவாளர் விஜயும் இருக்கிறார். அதனால நீங்க என்னதான் ஒயிட் பேப்பர்லாம் போட்டாலும், நீங்கள் தொடர்ந்து கடன் வாங்குவீர்கள். தொடர்ந்து கஜானாவை தாக்குவீர்கள். தொடர்ந்து என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லுவீர்கள். தொடர்ந்து பாஜக அரசின் ஓரவஞ்சனை என்று சொல்லிவிடுவீர்கள். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி இது வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு தானே நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. ஸோ அதுதான் பாயிண்ட்ட பிடிக்கிறதுங்கிறது அதுதான். ஏன்னா நான் தான் பட்ஜெட்லயே வரவு என்ன? செலவு என்ன? கடன் என்ன? வட்டிக்கு என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துட்டேனே. பிப்ரவரிக்கு பிறகு என்ன மார்ச்சும், ஏப்ரலும் தானே ஆயிருக்கு. இப்ப மேல தானே வந்து உட்கார்ந்துருக்கோம்.
அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் தானே நீங்க வாக்குறுதிகள கொடுத்தீங்க. பதிலுக்கு விஜய் சொல்லலாம், நான் ரொம்ப மைக்ரோ லெவல்ல போய் பார்க்கணும் அப்டின்ட்டு. வாட்டெவர் இட் இஸ் இது முடிச்சிருவோம். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் எனக் கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள், இப்போது தான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். ரொம்ப கிளவரா எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன் அப்டின்ருக்காரு ஸ்டாலின். பார்க்கலாம் வாக்களித்த மக்களோடு நாமும் அதை எதிர்பார்ப்போம். தோ நான் எதிர்பார்க்கல. எனக்கு வேண்டாம் இது. இந்த மாதிரி நீ பண்ற செலவுகள்லாம் மகா மோசமானவை அப்டின்ட்டு நான் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் போதுமே அதை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். நம்மள யாரு கேட்கிறா? நடக்கட்டும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.